தெய்வம் தெய்வமேதான். என்ன மாதவா, மறந்துட்டியா? என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? யாருன்னு கூசாம கேக்குற? இல்ல, அது அது வந்து உங்க குரலை கேட்ட ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் தெய்வமே. நீ இப்ப இப்படி வசதியா இருக்க, தாத்தாவோட உயிலும் என்னோட பெருந்தன்மையும் தான் காரணம். ஆமா தெய்வமே. தெய்வம் இத்தனை நாள் பேசாம இருந்தது மாதவா. ஆனா இப்ப படையல் கேக்குது. என்னது படையல? 10 லட்சம். என்னது 10 லட்சமா? என்ன பேசுறீங்க தெய்வமே? என்கிட்ட அவ்வளவு பண்ணலாம் கிடையாது. இருக்குப்பா, உன்னால முடியும் தம்பி. தெய்வமே, புரியாம பேசாதீங்க தெய்வமே. தாத்தாவோட சொத்து கோடி கணக்குல இருக்கு, வாஸ்தவம் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா தன்னிச்சையா என்னால செக்ல கூட கையெழுத்து போற உரிமை இல்ல தெய்வமே. என் பொண்டாட்டி இதுல ஒரு ஜாயிண்ட் எம்டி, அவ கையெழுத்து போட்டாதான் நான் காசு எடுக்க முடியும். தோ இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி கூட பேங்க்ல இருந்து காரி துப்புற மாதிரி நான் கொடுத்த செக்க திருப்பி முகத்துல அடிச்சிருக்காங்க. மாதவா, குறுக்கு வழின்னு ஒன்னு இருக்கு. அதுல நீ என்னை விட எக்ஸ்பர்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெய்வமே, நான் ரொம்ப நல்லவன் தெய்வமே. எனக்கு குறுக்கு வழியெல்லாம் தெரியாது. நான் மனசாட்சிக்கு ரொம்ப பயந்து வாழறவன் தெய்வமே. தாத்தாவோட 2வது உயில்ல ஓம் பேரும் ரேகாவோட பேரும் இல்ல. இத தெரிஞ்சுக்கிட்டு எம்டி சேர்ல நீ உட்கார்ந்துருக்க. இது குறுக்கு வழி இல்லையா? நீ மனசாட்சிக்கு பயந்தவனா? இல்ல தெய்வமே, இருந்தாலும் 10 லட்சம் ரொம்ப அதிகம் தெய்வம். மாதவா, என்ன அதிகமா பேச வைக்க வைக்க 10 20 ஆகும், 20 40 ஆகும். 10 லட்சத்தை நீ ரெடி பண்ற, உனக்கு 2 நாள் டைம். அப்படி இல்ல உன் கம்பெனிக்கு நீ எம்டி கிடையாது ராஜா. நீயே முடிவு பண்ணிக்க. பத்து லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? எஸ்கியூஸ் மீ சார். சார் வணக்கம், நான் சக்திவேல், பில்டிங் கான்ட்ராக்டர். உட்காருங்க. தேங்க்யூ சார். நீங்கள் பல இடத்துல பில்டிங் கட்டுறீங்க, என்கிட்ட எல்லா விதமான ரா மெட்டீரியல்ஸும் இருக்குது சார். நான் ஏற்கனவே பலமுறை உங்ககிட்ட கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலான்னு சொல்கிறீங்க. இப்போ பண்ணுறதை விட நாங்கள் பெட்டர்மெண்ட்டாக பண்ணுவோம் சார். உங்களையும் நான் நல்லா கவனிச்சுக்குவேன் சார். அப்படின்னா உங்களுக்கு நான் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுங்க. என் கம்பெனியோட மொத்த கான்ட்ராக்டும் உங்க கையில நான் கொடுக்குறேன். சார், இது உங்க கம்பெனி, நீங்களே லஞ்சம் வாங்கினா எப்படி சார்? என்னையா பேசுறீங்க? இந்த கம்பெனியோட எம்டி என் மனைவியோட தாத்தா. அவரே லஞ்சம் கமிஷன் இதெல்லாம் வாங்கி தான் இந்த கம்பெனியே நடத்தினாரு. அவர் பேத்தியே கல்யாணம் பண்ணிக்கிட்டவனா அவங்க குடும்ப பாரம்பரியத்தை நான் காப்பாத்த வேணாமா? யோசிச்சுட்டு இருக்காத. முடியுமா முடியாதா சீக்கிரம் சொல்லு, இல்லனா மத்தவங்க கியூல நின்னுட்டு இருக்காங்க. வேணா பாக்குறியா? சார் 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 சார், வேற யார்ட்டையும் பேசிடாதீங்க சார். ஒரு நாள் டைம் கொடுங்க சார், நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். சரி, நான் வரேன் சார். வலிய ஸ்ரீதேவி வருது, அது ஏதோ ஒரு மூதேவிக்கு நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. பணம் வேணும், செக்ல கையெழுத்து போட்டு எடுக்கலனா கூட அதுக்கும் என் பொண்டாட்டியோட கையெழுத்து தேவை. அவர் எதுக்கு இந்த எம்டி சேர்ல நான் உட்காரணும்? கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விடியா முஞ்சி வேலைக்கு போன கதை மாதிரி ஆயிடுச்சு என் கதை. ஏய், யாரா நீ? எதுக்குடா என் உசுரை வாங்கி தொலைக்கிற? 10 லட்சம் எவன் கொடுப்பான்?
படிச்சிட்டு இருக்கீங்க? குழந்தைங்க பேரு. இந்த புக்கு வாங்குனீங்களா? அதை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? இங்க கடந்துச்சு, சரி போர் அடிக்குதுன்னு எடுத்து படிச்சேன். இன்னைக்கு காலையில டாக்டரை பார்க்க போயிருந்தேன். என்ன சரசு, உடம்பே சரியில்லையா? இல்லங்க, மனசுதான் சரியில்லை. என்னால ஒரு குழந்தை பெத்து தர முடியல. ஆனா குழந்தை மேல நீங்க கொள்ள ஆசை வச்சிருக்கீங்க. அதனால ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டா என்னன்னு தோணுச்சு. சங்கரோட ஃப்ரெண்டு யாரோ இந்த டாக்டர் அம்மா மூலமா தான் குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டாங்களாம். அதனாலதான் அந்த விஷயமா நான் அவங்க கூட பேசிட்டு வந்தேன். என்னங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? டாக்டர் அம்மா ரொம்ப நேரம் பேசினாங்க. குழந்தைய தத்தெடுத்துக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லையா. ஏதோ தொண்டு நிறுவனம் மூலமா தான் குழந்தைய தத்தெடுத்துக்கணுமா. ஏற்கனவே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ரொம்ப பிஞ்சு குழந்தையாவும் தத்து கொடுக்க மாட்டாங்களாம். ஓரளவுக்கு வளர்ந்து விவரம் தெரிஞ்ச குழந்தைங்கள தான் தத்து கொடுப்பாங்களாம். ஆர்வமா இருந்தா உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க. அதிர்ஷ்டம் இருந்தா உடனே கிடைக்கும்னு சொன்னாங்க. என்னங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? உங்களுக்கு குழந்தை வேணும்னு எனக்கு தெரியுங்க. நீங்களும் குழந்தை இல்லையேங்கிற ஏக்கத்துல தான் குடிச்சு மறுவாழ்வு மையம் வரைக்கும் போனீங்க. இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற புக்கை பார்த்து படிச்சுட்டு இருக்கீங்க. உங்க ஏக்கத்தை இப்படி பல விதத்துல நீங்களும் தேத்துக்கணும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இது கூட எனக்கு புரியாதா என்ன? அதனால நாளைக்கு என் கூட வாங்க, நம்ம போய் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். வேணாம் சரசு. ஏங்க? குழந்தைய தத்தெடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நிறைய பேர் குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அவங்களோட நல்ல குணத்தை நான் குறை சொல்லல. பட் என்னோட மென்டாலிட்டிக்கு அது செட் ஆகாது. அடுத்தவங்க பொருளை அனுபவிக்க எனக்கு ஆசை இல்லை. என்னோட பொருளாக இருக்கணும், அதை நான் அனுபவிக்கணும். அதே மாதிரி அடுத்த குழந்தைய கொஞ்சறதுல எனக்கு சுகம் இல்லை. ஏன் குழந்தையா இருக்கணும், அதை நான் ஆசை தீர கொஞ்சணும். என்னங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அது ஒரு குழந்தைங்க. அதான் சரசு சொல்றேன், அது ஒரு உயிர் உள்ள குழந்தை, ஜடப்பொருள் கிடையாது. அதுக்கு உயிர் கொடுத்தவங்களுக்கு தான் அந்த அன்பு பாசம் எல்லாம் தெரியும். நம்ம குழந்தைங்கிறது சின்ன குழந்தையிலிருந்தே அதை வளர்த்து அதுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அதோட சேஷ்டங்கள் எல்லாம் பார்த்து அதை நம்ம ரசிச்சு கூடவே வளர்ந்து வரணும். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சரசு. நீ என்ன சுயநலக்காரன்னு சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு பிறக்க போற குழந்தை என்ன அப்பான்னு கூப்பிடுற குழந்தை என்னோட ரத்தமா இருக்கணும். அதுதான் முக்கியம். இல்ல சரசு, நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. இது ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு இப்ப இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். ஒண்ணு இல்லைங்கிறதுக்காக அந்த இடத்துல இன்னொன்னு கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிற பாரு, அந்த சப்ஸ்டியூட் தான் எனக்கு பிடிக்கல. அதுதான் எனக்கு கோபம். அப்போ குழந்தைய தத்தெடுத்துக்க வேணாம்னு சொல்றீங்களா? எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. இந்த பார் சரசு, திரும்ப திரும்ப நீ எத்தனை தடவை சொன்னாலும் இதுதான் என் முடிவு. உனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குன்றதுக்காக நான் அதெல்லாம் செய்ய முடியாது. ஒருவேளை நீ என்ன அறவே காடு நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சாரி.
என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நிம்மி விஷயம் என்னாச்சு? அவ ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக அவ மெடிக்கல் ஷாப் பக்கத்துல இருக்கிற டாக்டருக்கு அசிஸ்டண்டா ஹைதராபாத் போயிருக்கா. அங்கேருந்து ஏதோ டெல்லிக்கு போறாங்களா. அவ வர்றதுக்கு 10 to 15 days ஆகும். அதை விடு, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. இல்லடி, மாமா குழந்தை பிறக்காத ஏக்கத்துல குடிக்க ஆரம்பிச்சாரு. அதான் இப்ப தெரிஞ்சிட்டார்ல. தெரிஞ்சிட்டாருதான். ஆனா இது முற்றுப்புள்ளியா இல்ல காமாவா யாருக்கு தெரியும்? அதுவும் கரெக்ட் தான். முழுசா அவரையும் குற்றம் சொல்ல முடியல. என்னாலதான் குழந்தை பெத்து கொடுக்க முடியல. அது எனக்கே ரொம்ப குற்ற உணர்வா தான் இருக்கு. அதான் குழந்தைய தத்தெடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி டாக்டர்லாம் பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு வந்தேன். அவங்க குழந்தைய தத்தெடுத்துக்கிறத பத்தி ஒரு லெக்சரே கொடுத்தாங்க. பெரிய தலைவலியா போச்சு. ஆனா கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. ஆமாக்கா, இப்ப குழந்தை கடத்தல் அது இதுன்னு நிறைய இருக்கிறதுனால குழந்தைய தத்தெடுக்கிற சட்டத்துல எல்லாம் ரொம்ப கெடுபடியா இருக்கு. சில ட்ரஸ்ட் செய்யற தவறால நல்ல ட்ரஸ்டும் பாதிக்கப்படுது. அதான்டி, அத பத்தி நினைக்க ஆரம்பிச்சேன். அதான் ஒரே குழப்பமாயிடுச்சு. சரி, இந்த விஷயத்துல மாமா என்ன சொல்றாரு? அவருக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் அடுத்தவங்க குழந்தை மேல என்னதான் பாசம் காட்டினாலும் நம்ம ரத்தம் நம்ம குழந்தை போல வருமான்னு ஃபீல் பண்றாருடி. மாமா சொல்றது முக்கியமான பாயிண்ட் தானே. இது மனசளவுல ஒருத்தர் ஏத்துக்க வேண்டிய விஷயம். உனக்கு மனசுல சரின்னு பட்டது அவர் மனசுக்கு சரியில்லைன்னு பட்டிருக்கு. இதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். பிளீஸ்கா, இதுக்கு மேலே அவரை கட்டாயப்படுத்தினா அது கசந்து போயிடும்கா. ஒரு குழந்தை வாழ்க்கையில அனாவசியமா விளையாடினா அது காலம் பூரா நம்ம எல்லாரையும் தான் பாதிக்கும். அதனால மாமாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா இந்த ஐடியாவை டிராப் பண்றது தான் பெஸ்ட். எனக்கு புரியுது. ஆனா மறுபடியும் ஏன் பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு தெரியாம குழப்பமா தானே இருக்கு. இங்க பாருக்கா, ஆக்சுவலி மாமா மாதிரி நல்லவரை பார்க்கவே முடியாது. அவருக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோட குணம் ஃபுல்லா மாமா மாதிரி தான் இருக்கும். நல்லவனா தான் கண்டிப்பா இருப்பான். வருவான். அதுக்கு இப்போ வழியே இல்ல. அவரு நல்ல குணத்துக்கு அவருக்கு ஏன் இந்த தண்டனை தான் எனக்கு புரியல. அவரு யாருக்கு தாண்டி பிடிக்காது? உனக்கு உங்க மாமாவை பிடிக்கும் இல்ல? எனக்கும் பிடிக்கும், நிம்மிக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்க 2 பேரும் எதிர்காலம், கல்யாணம், குடும்பம், புருஷன் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது மாமாவை தான் ரெஃபரன்ஸா வச்சு பேசிட்டு இருப்போம். அக்காவுக்கு மாமா கிடைச்ச மாதிரி நமக்கும் ஒரு நல்ல புருஷன் கிடைக்க மாட்டானான்னு நாங்க 2 பேர் நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அக்கா, பொண்ணுங்களுக்கு எப்பவுமே அன்பா அக்கறையா இருக்கிற ஆம்பளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும். மாமா உனக்கு புருஷனா கிடைச்சது உன்னோட அதிர்ஷ்டம்க்கா. அந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு இருக்கான்னு தெரியல. பாப்போம். இருக்கா, போன் பேசிட்டு வந்துடுறேன். சரசு, இங்க வாயேன். என்னங்க சொல்லுங்க. டவல் எடுக்க மறந்துட்டேன், எடுத்துட்டு வா. ஆ, சொல்லுக்கா.
மாமா டவல் கேக்குறாரு, கொஞ்சம் போய் எடுத்து கொடுப்போம். ஏய், நான் எதுக்கு எடுத்து கொடுக்கணும்? நீ அங்க இருந்தானே வர, நீ எடுத்து கொடுக்க வேண்டியதானே? இல்லடி, பேக்ல கீழ இருக்கு. நான் தேடுறதுக்குள்ள அடுப்பு வேற ஆன்ல இருக்கு. தீஞ்சிடும். தாளிக்கணும் சட்னிக்கு. தீஞ்சிச்சுன்னா உங்க மாமாக்கு பிடிக்காது. நீ போய் எடுத்து கொடு, நான் சொல்றது கேளுப்போ. ஏய் லூஸ் ஆயிவ, பேக்ல இருக்குங்கற, இவளே எடுத்து கொடுக்க வேண்டியதானே? ஐயோ, இதுதானே இருக்கு, அதுவும் மேலேயே இருக்கு. இத கூட சரியா பார்க்காம சோம்பேறி. ஐயோ மாமா, நான் காயத்ரி. காயத்ரி சாரி, நான் 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 சரசு நினைச்சு. சாரி காயத்ரி. சரி மாமா. அக்கா, அக்கா, மாமா, அக்கா சீக்கிரம் வா. ஐயோ, என்னடி? மாமா இருக்காருல்ல, டவல் கொடுக்க போனேனா என்ன நீனு நினைச்சிட்ட. ஐயோ, நானும் நினைச்சு கைய பிடிச்சு உள்ள இழுத்துட்டாருக்கா. அப்புறம் என்ன பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகி கண் மொழியெல்லாம் வெளியில வந்து பேன்னு நிக்கிறாரு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சம. டவல் குடுக்கற சாக்குல இப்படிதான் சிம்பாலிக்கா கூப்பிடுறதா? சூப்பர் டெக்னிக் பா, கலக்கு. சரசு, எங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டவல் எடுத்து கொடுனா நீ கொடுக்காம அவள்கிட்ட கொடுத்து அனுப்பிட்ட. இல்லங்க, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் அவகிட்ட கொடுத்தேன். என்ன வேலை இருந்துச்சு போ. நீ நினைச்ச அவ கையை பிடிச்சி எடுத்துட்டேன். அவ என்ன நினைச்சிருப்பா என்ன பத்தி? அவ எதுவும் உங்களை தப்பா நினைக்கல. அவ கிண்டல் அடிச்சுக்கிட்டு தான் போனா. கிண்டல் அடிக்கிறது இருக்கட்டும், எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடம் ஆயி போச்சுல. சரி விடுங்க, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் எடுத்து வை. ஏங்க, சாம்பார் எடுத்துட்டு வருவா. வேணாம் வேணாம், போ. இட்லி வேணா சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். சரி. குட் மார்னிங். குட் மார்னிங். அக்கா, டைம் ஆச்சு. லஞ்ச் எல்லாம் ரெடி இல்ல? அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே ஓகே. என்ன மாம்ஸ், காலையில குளிக்கும் போது துண்டு கேப்பீங்கன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண, என்ன மறந்துட்டீங்களா? ஷோ, என் மானத்தை வாங்காதம்மா. மறக்க கூடாதுதான் துண்டை எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே நான் உன்கிட்ட துண்டே கேட்க மாட்டேன், போதுமா? இருந்தாலும் ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க மாம்ஸ். சரிக்கா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய், ஒரு நிமிஷம் டி. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போ. அக்கா, எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, உனக்கு தெரியாதா? இதுல டிஃபன் வேற எங்க சாப்பிடுறது? ஏய், என்ன பண்ற? என்ன மாம்ஸ், ஓவரா ஷாக் கொடுக்குறீங்க? அவன் மச்சனைக்கு ஊட்ட முடியலையேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீங்க என்னமோ ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி வரேன்க்கா, வரேன் மாம்ஸ். ஏய், ஒரு நிமிஷம் காயத்ரி. இன்னைக்கு நானும் உங்க மாமாவும் வெளியில போலான்னு இருக்கோம். வெயில்ல அலைய முடியாது, வண்டி இருந்தா பெட்டரா இருக்கும். உன் டூ வீலரை கொஞ்சம் விட்டுட்டு போறியா? என்னக்கா நீ நேத்து நைட்டே சொல்லிருக்கலாம்ல, கொஞ்சம் உஷாரா சீக்கிரம் எழுந்து கிளம்பிருப்பேன்ல. டூ வீலர் இருக்கிற தைரியத்தினால தான் நல்லா தூங்கி லேட்டா எழுந்தேன். சரி, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாமா வேணா உன்னை கொண்டு போய் ஆபீஸ்ல டிராப் பண்ண சொல்றேன். மறுபடியும் மாமா கிட்டே வண்டி கொடுத்துரு. எதுக்கு சரசு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடலாமே? ஆட்டோலாம் தேடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வண்டினா நம்ம போயிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்குங்க. நீங்க போயிட்டு வந்துருங்க. அக்கா வெயிட் பண்ணு. மாமாக்கு ஒருவேளை டபுள்ஸ் அடிக்க தெரியாதோ என்னமோ? யாருக்கு தெரியாது? டபுள்ஸ் நான் ட்ரிபிள்ஸே அடிப்பேன். ட்ரிபிள்ஸா?
அதாவது அக்கா என்ன நிம்மிய 3 பேரையும் வச்சு ட்ரிபிள்ஸ் அடிக்க போறீங்களா? ஐயோ சரசு, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. என்னங்க நீங்க இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? அவ சின்ன பொண்ணு ஏதோ விளையாட்டா பேசுறா. இல்ல மாமா, நான் சீரியஸா தான் சொன்னேன். எனக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் நினைக்கிறேன். 2 பேருமா சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்க. இல்ல மாமா, நிம்மி வீட்ல இல்ல. அவ மட்டும் இங்க இருந்திருந்தா உங்களை இதோட பயங்கரமா கலாய்ச்சிருப்பா. ஐயோ, ஒருத்தையும் என்னால தாங்க முடியல. நிம்மி வந்தானா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. நம்ம உடனே கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போறோம். சரி சரி, நீங்க சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. எனக்கு லேட் ஆயிடுச்சு ப்ளீஸ். காயத்ரி, ஹெல்மெட் இருக்குல்ல? இருக்குக்கா, பாத்துக்கலாம். ஏங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அவளை டிராப் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க, நம்ம ஷாப்பிங் போலாம். சரி போலாம்.